எல்லா ஊடகங்களும் அமெரிக்கா தான் ஜெயிக்கும், அமெரிக்காவோட கைதான் ஓங்கி இருக்கும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஈரான் கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் போது நாங்கள் ஈரான் கை ஓங்கி இருக்கிறதா அல்லது அமெரிக்கா கை ஓங்குகிறதா என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மை எது? இன்ஃபர்மேஷன் வார் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம். அதை நம்முடைய நாட்டில் உள்ள தொலைக்காட்சி சேனல்கள் அப்புறம் நம்ம பத்திரிகை ஊடகங்கள்லாம் திட்டமிட்டு மறைக்கிறார்கள். $50 ஒரு பொம்மை மீது $1 மில்லியன் விலை மதிப்புள்ள ஏவுகணைகளை கொண்டு அடிக்கிறான்னு சொன்னா இதுதான் புதிதாக சிந்திப்பது. அமெரிக்கா வைத்திருக்கிறதை விட 500 சேட்டலைட்டை சீனா அவர்களுக்கு வெற்றிகரமாக செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை விட அதிகமான பெண் பிள்ளைகள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு நம்ம கேட்கும்போது உள்ளபடியே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று 10வது நாள் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இந்த போரை பொறுத்தவரையில் என்ன நிலவரங்கள்? இந்த போர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமென்ஷன், ஒவ்வொரு போக்கில் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது நான் இதில் இன்றைக்கி முதல்ல முக்கியமாக உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நான் தொலைக்காட்சியில், அதாவது நம்ம சாதாரணமாக அந்த எலக்ட்ரானிக் மீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொலைக்காட்சி சேனல்ஸ்லேயும் அல்லது பத்திரிகை ஊடகங்களையும் பார்க்கும் பொழுது அந்த தலைப்பு செய்திகள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான குண்டு வீச்சு, ஈரான் எண்ணெய் கிடங்குகள் எரிகின்றன, இது ஒரு செய்தி. இன்னொன்று இங்கிலீஷ் ஆங்கில பேப்பர், பெரிய அளவுக்கு ஒரு நம்பகமான பத்திரிகை, நியூ சுப்ரீம் லீடர் டிசைடட், அது ஒன்று சொல்லிட்டு US இஸ்ரேல் ஸ்ட்ரைக் டெஹ்ரான் ஃபியூல் டிப்போர்ட்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் எதில் நடக்குன்னா ஈரானுடைய அந்த எண்ணெய் கிடங்குகள் மீது எரிகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு தமிழ் பத்திரிகை, ஒரு பழைய பிரபலமான பத்திரிகை, ஈரான் எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிகிறது. இன்னொரு பத்திரிகை கொஞ்சம் வேற எதிர்த்த உள்ள பத்திரிகை, அமெரிக்க இஸ்ரேல் கடும் தாக்குதல், ஈரான் எண்ணெய் கிடங்குகள் எரிகின்றனன்ட்டு. அப்போ இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நம்ம மக்களுக்கு என்ன தகவல் தெரிகிறதுனா, ஐயோ அமெரிக்கா இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்களே, ஈரான் பேக் ஃபுட்டில் இருக்குது, அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போது அமெரிக்காட்ட போய் மோதினா இப்படித்தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள பல்வேறு எண்ணங்கள். அதனால தான் மோடி இப்படிலாம் விஷயங்களை செய்கிறாருங்கிற மாதிரி. அப்போது இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சரியா தப்பானா இது பொய் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் சரிதானே, உண்மையான தகவல் தான். ஆனால் இது பாதி உண்மை, இன்னொரு பாதி உண்மையை இவர்கள் திட்டமிட்டே மறைக்கிறார்கள். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வார் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம். அதை இந்த நம்முடைய நாட்டில் உள்ள தொலைக்காட்சி சேனல்கள் அப்புறம் நம்ம பத்திரிகை ஊடகங்கள்லாம் திட்டமிட்டே மறைக்கிறார்கள். இவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை, அதாவது அவர்களுக்கு விரோதமாக போய்விடக்கூடாது அல்லது இந்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கின்ற நிலையிலிருந்து இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். எனவே இப்போ ரூஸ்டர் நியூஸில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற சமூக ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்து ஒரு தெளிவான செய்தியை நீங்கள் சொல்லும் பொழுது, ஒரு பேலன்ஸ்டாக சொல்லும் பொழுது, நீங்கள் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத விட என்ன நடக்குதுன்னு உண்மையான விஷயங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற, அதுதான் முக்கியமான விஷயங்கள். இதில் என்ன, ஏன் இப்படி இந்த ஊடகங்கள்லாம் நடக்குன்னு சொன்னால், அதாவது 27 மின்னணு ஊடகங்கள் தொலைக்காட்சி சேனல்களை அம்பானி வச்சிருக்காங்க. டிவி சேனலில் 27 அம்பானி வச்சிருக்கிறாங்க. 10 மின்னணு ஊடகங்களை தொலைக்காட்சி சேனலில் அதானி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம ரூஸ்டர் சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஐயா எல்லா விதமான ஒரு கமெண்ட் அதில் வந்திருக்கு, எல்லா ஊடகங்களும் அமெரிக்கா தான் ஜெயிக்கும், அமெரிக்காவோட கைதான் ஓங்கி இருக்கும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஈரான் கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் போது நாங்கள் ஈரான் கை ஓங்கி இருக்கிறதா அல்லது அமெரிக்கா கை ஓங்குகிறதா என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மை எது? இப்போ பார்த்தீங்கன்னா
இஸ்ரேல் மீதான தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது. டெல் அவீவ் நகரம் காசா போல் காட்சியளிக்கிறது. அமெரிக்காவின் படைத்தளங்கள் வளைகுடா பகுதிகளில் பலத்த சேதமடைஞ்சிருக்கின்றன. பல பில்லியன் அமெரிக்க ராடார் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அழிக்கப்பட்டன. பள்ளிகள் மீது அமெரிக்கா குண்டு வீசி இருக்கிறது. இளம் பெண் பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு நீ இப்ப ஈரான் மீது குண்டு வீச்சு ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் எரிகின்றன என்று சொன்னீர்னா அது சரியாக இருக்கும். எனவேதான் இவ்வாறு இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் உலக கார்ப்பரேட் முதலாளிகளான ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருக்கின்றன. மோடி அரசை என்ன சொல்வது பகையாளியாக ஆக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத. எனவே நாம் சொல்கிறது இது சமூக ஊடகங்களின் காலம். எனவே தான் இவை வெளிவருகின்றன. ஈராக் யுத்தத்தில் நடக்கும்போது 23 வருஷத்துக்கு முன்னால் நடக்கும்போது இவை வெளியே வரவில்லை. ஏன்னா எல்லாரும் நாம் சினிமா பார்த்த மாதிரி அமெரிக்கா சொன்னதை நம்பிக்கிட்டு இருந்தோம், இந்த டிவியில் சொன்னதை நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்று அந்த நிலவரம் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொண்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். சரி, இப்போ என்ன நடக்குது அது உள்ளுக்கு கொஞ்சம் போகலாம். அமெரிக்கா 4500 தடவை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒரு தடவை 2 தடவையில் 4500 தடவை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் ஈரான் கப்பல்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டன, உண்மைதான். ஈரானுடைய விமான தளங்கள் ஏறத்தாழ மூழ்கடிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன. ஈரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உண்மை. ஈரான் அயோத்துல்லா கொமேனியை அவருடைய உயர்மட்ட அரசியல் தலைவர்களோடு இராணுவ தலைவரோடு சேர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொன்று விட்டார்கள். இவ்வளவு நடந்திருக்கா என்றால் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் ஈரான் உக்கிரமாக போரை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இவ்வளவு அழிமானத்திற்கு பின்னும் இவ்வளவு சேதத்திற்கு பின்னும் எப்படி? அதுதான் என்று நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அமெரிக்காவினுடைய கண்ணும் காதுமாக இருக்கின்ற வளைகுடாவில் முக்கியமா, அதாவது 4AN TPY-2 தாட் ரடார் $1 பில்லியன் மதிப்புள்ளது. அதெல்லாம் இன்று அழிக்கப்பட்டு விட்டன அமெரிக்காவுக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கிறது. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஈரானில் உள்ள 70 ஏவுகணை தளங்களை அமெரிக்கா அழிச்சு விட்டது. இன்னும் ஏன் பலவீனப்படுத்த முடியல? ஈரான் இன்னும் இதை விட உக்கிரமாக அடிச்சுட்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுது அங்கதான் ஈரானுடைய அந்த தலைமையுடைய 40 ஆண்டு காலம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு ஈரான் விரிந்து பறந்த நாடு, கிட்டத்தட்ட இந்தியாவில் நம்ம நாட்டில் பாதி அளவு இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் ஏவுகணைகளுடைய தளங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் 70% மேலே. ஆனாலும் இன்றும் ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கிருந்து? தோணிகளில், போட்ஸ்ல இருந்து அவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏவுகணைகளை. வயல்வெளிகள்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மலை குகைகள்ல இருந்து அடிக்கிறாங்க. காடுகள் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஏவுகணைகள் எல்லாம் மொபைல் யூனிட்டுகளாக ட்ரக் மேலே வைத்து குகையிலிருந்து வெளியே வர வேண்டியது, ஒரு 20 மைல் வெளியே போயிட்டு அங்கேருந்து அடிக்க வேண்டியது, திருப்பி அது வேற ஒரு இடத்துக்கு போயிட வேண்டியதுக்கும் பொழுது அமெரிக்கன் சேட்டலைட்டுகளால் எந்த இடத்துலேருந்து அது வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் இன்றைக்கு ஒரு விஷயம். அவர்களால் முடியல, ஃபீல் பண்ணி தாக்க முடியல ஈரானை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வருஷமா என்றாவது ஒரு நாள் யுத்தம். ஏன்னா ஒரு வேறு இனம் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனத்தினுடைய இடத்துல அகதிகளாக இன்றைக்கு ஒரு சிறு இடத்தை பிடிச்சு இன்று பல்வேறு இடங்களை பிடித்து அனைத்து வளைகுடா முஸ்லீம் நாடுகளையும் கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலாக மாற்றக்கூடிய பிளானை வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவர்களோடு நாம் மோத வேண்டியது என்றாவது ஒரு நாள் இருக்கும் என்ற தீர்க்க தரிசனமான அந்த சிந்தனையோடு நாடு முழுவதும் இந்த 20-30 ஆண்டுகளில் பூமிக்கு கீழேயே ஏவுகணைகளை தயாரித்து இங்கு வைத்திருக்கிறார்கள், நாடு முழுவதும். சாதாரணமாக சொன்னா, எனவே இதை பல்வேறு தரவுகள் இருந்தால் சொல்றோம். அமெரிக்கா ஈரான்கள் மீது குண்டுகள் போடலாம், ஆனால் ஈரானை வெற்றி கொள்ள இயலாது. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. ஈரானை வெற்றி கொள்ள இயலாது. ஈரானுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை வெற்றி கொள்வது அல்ல. ஈரான் அமெரிக்காவை போய் ஜெயிச்சிரமான இல்லை, ஆனால் இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்பது ஈரானுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை வீழ்த்துவது, வளைகுடாவில் இருந்து அமெரிக்காவை
அப்புறப்படுத்துவது, அதை பலவீனப்படுத்துவது, இந்த விஷயங்களில் அமெரிக்காவுக்கு படைத்தளங்கள் அனுமதி அளித்த சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், UAE, கட்டார், ஓமன், இந்த நாடுகளை எல்லாம் இவர்கள் அங்குள்ள படைத்தளங்களை எல்லாம் ஏறத்தாழ அழித்து விட்டார்கள். அப்போ ஈரானுடைய அந்த கணக்கு கான்செப்டில் இன்றைக்கு ஒரு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவை வெற்றி அடையலை. அவங்க என்ன நோக்கத்துக்காக? இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்வைவல் ப்ராப்ளம். அவங்க இருக்கணுமா, ரீஜியமை சேர்ந்து ஈரானுடைய அந்த ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அது முடியவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. அப்போ இன்றைக்கு ஈரானுடைய இந்த போர் தந்திரம் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? அப்போ ஏவுகணைகளை இவங்க வீசுறாங்களா? ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஏவுகணை தளங்களை அழிப்பது என்பது வேறு, ஏவுகணைகளை அதாவது அந்த மொபைல் லான்ச்சர்களை அழிப்பது என்பது வேறுங்கிற அடிப்படையில் மொபைல் லான்ச்சர்களை இவர்களால் அழிக்க முடியவில்லை. அப்புறம் இன்னொரு செய்தி, இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈரான் புரட்சிகர படைன்னு நம்ம சொல்லலாம் தமிழில். அவர்கள் தான் இன்றைக்கு ஈரானுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு பாசிஜ் என்று அழைக்கப்படக்கூடிய ஷேடோ ஆர்மி 2 கோடி பேர் இருக்கிறாங்க ஈரானில். இந்த ஆர்மியும் ஈரானுடைய ரெவல்யூஷனரி ஆர்மியும் சேர்ந்து அவர்கள் எல்லாம் மத கொள்கைகள், இஸ்லாமிய மத கொள்கைகளில் ஊன்றி நிற்பவர்கள். எனவே அவர்கள் இதில் என்ன விலை கொடுத்தாலும் அவர்கள் 99 விழுக்காடு அவர்கள் விலகுவதோ ஓடுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே தான் இன்றைக்கு ஈரானுடைய உள்நாட்டில் கடுமையான யுத்தம், போராட்டம் நடந்த போதிலும் அவர்களுடைய தலைமையை அமெரிக்கா அடித்ததற்கு பின்னால் ஒன்றுபட்டு நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இவங்களுக்கு ஈரானுக்கு ஆதரவாக சீனாவுடைய 500 செயற்கைக்கோள் வானத்தில் இருந்து கொண்டு ஈரானுடைய கண்ணும் காதுமாக அவர்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. லைவ் நியூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கப்பல் வருது, இஸ்ரேல் கப்பல் அங்கே வருது, அங்கே உங்களுடைய ஆப்ரஹாம் லிங்கன் வருது, இங்கேருந்து ஒரு ஏரோப்ளைன் பெறப்பட்டுட்டான் அப்படிங்கிறத, அதாவது அமெரிக்கா வைத்திருக்கிறதை விட 500 சேட்டலைட்டை சீனா அவர்களுக்கு வெற்றிகரமாக செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி, வேடிக்கையான செய்தி. ஆனால் அதில் வேடிக்கை என்பதை விட புதிய புதிய டெக்னிக்கள், மக்களோடு இருப்பது, புதிதாக சிந்திப்பது, மரபு ரீதியாக சிந்திக்காமல் புதிதாக சிந்திப்பது என்பதையும் இவர்களே ஈரானுடைய அந்த லீடர்ஷிப் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவில் இருந்து $50, இது வேடிக்கையாக இருக்கும் நான் சொல்கிறத கேட்டால், $50 பொம்மைகளை வாங்கியிருக்கிறாங்க. என்ன பொம்மை? ஹெலிகாப்டர் பொம்மை, டேங்குகள் பொம்மை, விமானங்கள் பொம்மை. அந்த பொம்மைகளில் ஏர் அடைச்சாச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒவ்வொரு ஹெலிகாப்டரு, ஒரு டேங்கு, ஒரு விமானம் எவ்வளவு பெருசாக இருக்குமோ அவ்வளவு பெருசாக நிமிர்ந்து நிற்கும். பெருசாக மேலேருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த இராணுவ தளவாடங்கள் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள மொபைல் ஃபோனை ஒன்று ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. பேசுகிற மாதிரி எதுக்கோ ஒன்று ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் சிக்னல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அங்கேருந்து. அப்போது இவங்க இஸ்ரேலோ அமெரிக்கர்களோ ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விமானம் நிற்பது போலவும் ஒவ்வொரு டேங்கி நிற்பது போலவும் அதை பார்த்து கொண்டு அதை இன்றைக்கு அதன் மேல் குண்டு போட்டுங்க அழிக்கக்கூடிய நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது $50 ஒரு பொம்மை மீது $1 மில்லியன் மதிப்புள்ள விலை மதிப்புள்ள ஏவுகணைகளை கொண்டு அடிக்கிறான்னு சொன்னால் இதுதான் புதிதாக சிந்திப்பது, மக்களோடு சிந்திப்பது. யாரையும் அழிக்க வேண்டும், யாரையும் நாம் என்ன சொல்கிறது அடிமைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும், நம் மக்களோடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து வருவதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்னொரு செய்தி, எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்க அதனுடைய இன்னொரு மோசமான ஒரு குணத்தை பார்த்திங்கன்னா, ஈரானில் உள்ள ஒரு ஹூஷிம் என்கிற பகுதியில் கடல் நீரில் இருந்து குடிநீர் தயாரிக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு ஆலையில் குண்டு போட்டு தாக்கியிருக்கிறாங்க. அதனால் ஒரு 30 கிராமம்
ஈரானில் வந்து தண்ணி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. ஆனால் எதிர்விளைவு ஈரான் அந்த ஏவுகணைகள் எங்கேருந்து வந்ததோ, எங்கேருந்து வந்தது, பஹ்ரைன்லேருந்து வந்தது. பஹ்ரைனில் உள்ள சுத்திகரிப்பு ஆலையை போய் அடிச்சிருக்கிறாங்க ஈரான். ஏன்னா அவங்க இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அங்கே போய் அடிச்சிருக்கிறாங்க. அதுபோல் ஜெருசலேமில் உள்ள அந்த சுத்திகரிப்பு ஆலையை அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஜெருசலேமில் பூரா தண்ணி இல்லாத நிலைமையை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குனா ஈரானும் ஏவுகணையை தாக்குறது. எண்ணெய் கிணறு மேலே அமெரிக்கா தாக்குனா ஈரானும் எண்ணெய் கிணறு மேலே தாக்குது. ரடார் மேலே தாக்குனா கூடுதலாக ரடார்களை, விலகூர்ன ரடார்களை அளிக்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய ராக்கெட்டுகளை அனுப்புனா இவங்க அதாவது விலை மதிப்பில்லாத ஒரு சில்ட்ர ட்ரோன் மாதிரி நம்ம சொல்லலாம். சில்ட்ரன் இந்த சென்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விலை குறைந்த ஒரு சில லட்சங்கள் உள்ள ட்ரோன்களை அடிக்கிறாங்க. அதுபோல் கப்பல்களை இவங்க அடித்தா இவங்க கப்பல்களை முழுக்க அடிக்கிறாங்க. ஆனால் குடிநீர் ஆலைகளை அமெரிக்கா அடிக்கிறாங்க, இவங்க குடிநீர் ஆலைகளை இவங்களும் அடிக்கிறாங்க. ஸ்கூல்களை அமெரிக்கர்கள் அடிக்கிறாங்க, ஈரான் ஸ்கூல்களை அடிக்கவில்லை. இங்கே தான் இந்த வேறுபாடை நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய கேரக்டர், அதோடைய குணாதிசயம் இங்கே வந்து இந்த இஸ்ரேல் ஜியோனிஸ்டுடைய குணாதிசயமும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது ரேட்டர்ஸ் செய்தி அமெரிக்காவிலேருந்து அவன் சொல்கிறான், ஆரம்ப பள்ளியில் ஈரானில் 40 நிமிட இடைவெளியில் 2 தடவை குண்டு வீசி தாக்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை குண்டு வீசி தாக்கியிருந்தால் இயல்பாக தப்பாக நடந்துட்டேன்னு சொல்லலாம். 2வது தடவையும் பக்கத்தில் உள்ள இன்னொரு ஸ்கூலில் குண்டு வீசி தாக்கியிருக்காங்கன்னு சொன்னால் திட்டமிட்டு குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்து அமெரிக்கா செய்திருக்கிறது என்பதை வந்து ரேட்டர்ஸ் செய்தி நிறுவனம் சொல்லுகிறது. அப்போது இப்படியாக இந்த செய்திகள் போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்போ ட்ரம்ப் வந்து அவருக்கு நெருக்கடி முத்திக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நெருக்கடி முத்திக்கிட்டு இருக்குன்னா, பொருளாதார ரீதியாக நெருக்கடி முத்திக்கிட்டு இருக்குங்கிறத அதை பின்னால் பார்ப்போம். எப்ஸ்டீன் ஃபைலில் அது சம்பந்தமாக ட்ரம்ப் சொல்கிறாரு, எப்ஸ்டீன் ஃபைல் காரணமாக நான் வீழ்ந்தால் என்னோடு அனைவரும் வீழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய அவர் பேசின அந்த ஒரு ஆடியோ டேப் வந்து இன்றைக்கு அமெரிக்கா பூராம் வைரலாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதுபோல் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் 1000 முறை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, 1000 முறை ட்ரம்ப்புடைய பெயர் அடிபடுவதையும் நாம் பார்க்குறோம். அப்புறம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி நம்ம பேசும் பொழுது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பார்த்தோம்னு சொன்னால், அந்த எப்ஸ்டீன்கிற மனிதன் ஒரு ஹனி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அதான் ட்ராப்புங்கும்போது வந்து நாம் தமிழில் என்ன சொல்கிறது வந்து ஒரு பத்தயம் பொறி. அப்போது ஒரு தேன் வைத்த பொறி மாதிரி ஒரு ஹனி ட்ராப், அதை வைத்து உலகில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து மனிதனுக்குள்ள ஆசை, இந்த காம வெறி, அதில் வீழ்த்தி அவருடைய விமானத்தில், அவங்களுடைய தோட்டத்தில், அவங்களுடைய தீவுகளில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை வைத்து அவர்கள் முழுவதையும் செய்த லீலைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு, அது என்ன செய்ய வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதன் ஏன் செய்கிறான் என்றால், அதுதான் மொசாத், இஸ்ரேலினுடைய உளவுப்படையை மொசாதை சேர்ந்தவன் இந்த எப்ஸ்டீன். அவன் முழுக்க இஸ்ரேலுக்கு இதை பாஸ் பண்ணியிருக்கான், இத்தனை ஃபைல்களையும். அப்போது இன்றைக்கு ட்ரம்ப் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. 1000 தடவை அவர் ஃபைலில் அவருடைய பேர் இருக்குன்னு சொன்னால், மொசாத் அதை காமிச்சிட்டு தான் இன்றைக்கு ட்ரம்ப்பை காலடியில் வீழ்த்தி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி ட்ரம்ப்பு நம்மால் இங்கே உள்ளவங்க அந்த பேரை காமிச்சிட்டு, அம்பானி பேரை காமிச்சிட்டு, இன்னும் இவர்கள் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறத, மோடியின் பெயரும் அப்படி இப்படி அடிபடுவது என்பதை இங்கு அவங்க காமிச்சிட்டு இன்றைக்கு இவரையும் நம்ம தலைவரையும் வீழ்த்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கத்தில். அப்போது இது இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னால் அந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய்
30 நாளைக்கு தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்ன உடனே உடனடியாக வந்து யாரையும் கேட்காமல்னா யார் என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத பார்க்காம இவரே வந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு. இந்திய நாட்டு பிரதம மந்திரிக்கு நம்முடைய அதாவது இறையாண்மையில் நாம் யாரிடம் வாங்க வேண்டும் எண்ணெயை யாரிடம் வாங்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு இவர்கள் யார் என்று நீங்கள் எதிர்க்க வேண்டாமா என்று கேட்கக்கூடிய வகையில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதுபோல் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ட்ரம்ப்புக்கே நேரடியாக செய்தி அனுப்பியிருக்காரு. இங்கே உள்ள ஒரு கட்சி தலைவர் ட்ரம்ப்புக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என் நாட்டில் நான் யார்கிட்ட வந்து நாங்கள் வாங்கக்கூடாதுங்கிறத நீ எல்லாம் கேட்காத பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே உள்ள ஒரு அது எங்களுடைய நாடு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிவிட்டு நான் இங்கே உள்ள மக்கள் நீதிமன்ற ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்லி அவர் அதோடைய கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்கிறார். ட்ரம்ப்புக்கு என்னென்னா உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அவர் ட்ரம்ப்புக்கு செய்தி கொடுத்துருக்காரு. அவர் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ அவருடைய செய்தி இங்கே உள்ள நமது பிரதமருக்கு வந்து சரியான சவுக்கடி கொடுப்பது போல் இருக்கிறது. நான் கேட்குறேன், ஐயா இங்கே உள்ள ஒரு கட்சி தலைவன் நீ இதை கேட்டிருக்க வேண்டாமா, உன்னுடைய வேலை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிலே நண்பர் கமல்ஹாசனுடைய அந்த செய்தி வந்து இன்றைக்கு போயிருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஈரானுடைய ஒரு கப்பல் ஏற்கனவே அடிபட்டு போயிட்டு அந்த கப்பலை அமெரிக்காக்காரங்க அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அதில் உள்ளவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். 2வது கப்பல், அந்த கப்பலுடைய பெயர் வந்து லாயன். அந்த கப்பலுக்கு கொச்சியில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க மனிதாபிமான அடிப்படையில் இருக்கும் பொழுது. அதை நாம் வரவேற்போம். இந்தியா கொடுத்துருக்கு, ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. இதை நாம் மிக மிக ஒரு 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 மனிதாபிமானத்தில் கொடுத்துருக்கதை நாம் வரவேற்று ஆகணும். ஆனால் அதோடு சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதற்கு முன்னால் உள்ள அந்த தேனா ஈரானுடைய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது இல்லையா, அதை பற்றி அவர் சொல்லும்போது அது சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லும்போது நிகழ்வுகளின் காரணமாக அந்த கப்பல் எதிர்பாராத வகையில் பாதகமான சூழ்நிலையில் சிக்கி கொண்டது அப்படின்னு அந்த கப்பலை பற்றி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் they got in a way caught on the way on the wrong side of events அப்படிங்கிறார். ராங் சைடு ஆஃப் ஈவெண்ட்ஸில் அந்த கப்பல் மாட்டிக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சூழ்நிலை தவறான சூழ்நிலையில் அவர் போய் மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு. அமெரிக்கர்கள் அடித்தார்கள் என்பதை சொல்லவில்லை, தவறான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட விளக்கண்ணை பேச்சு பற்றியடா. இதுக்கு இந்த மாதிரி பேசுவதற்கெல்லாம் தான் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்காங்களோ என்னமோ தெரியல. எதுலேயும் பட்டுக்காமல், அதாவது விளக்கண்ணை மாதிரி பேசி உண்மையையும் சொல்லாமல் ஆனாலும் சொன்னேங்கிற பேசில் இந்த நம்ம தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க பற்றியடா, வருவேன் ஆனால் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி அவர் பேசியிருக்காருங்க சொல்லும் பொழுது இந்த இது அது ஒரு செய்தியாக நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லி ஆகணும். அதுபோல் இன்றைக்கு சில செய்திகள் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய அந்த டெல்டா ஃபோர்ஸு என்கின்ற படை ஈரானில் இறங்குவதற்காக அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த படை முழுக்க வந்து தோற்கடிக்கப்பட்டு அந்த படையில் உள்ளவர்கள் 176 பேர் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகளோடு என்ற செய்தி வந்து ஒரு முக்கிய தகவல். இன்னொரு ஒரு செய்தியை நான் சொல்லணும், அது முன்னாலே சொல்லியிருக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் டெல்லியில் வந்து பேசியிருக்காருங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால், சீனாவிடம் நாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால். என்ன தவறு? அவர்களை எங்களுடைய சந்தையை அவர்களுக்கு திறந்து விட்டு அவர்களை வளர்வதற்கு அனுமதி அளித்து விட்டோம். அவர்கள் வளர்வதற்கு, சீனா வளர்வதற்கு. அதன் காரணமாக சீனா எங்களுக்கு இன்று போட்டியாளர்களாக வந்திருக்கிறது. அந்த தவறை இந்தியாவிற்கு நாங்கள் செய்ய மாட்டோம், இந்தியாவை வளரவிட மாட்டோம் என்று டெல்லியில் வந்து பேசுகிறாருன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு திமிரும் ஆணவமான பேச்சு.
அந்த ஆணவமான பேச்சுக்கு காரணம் நம்முடைய தலைமைகள் இங்கு துணிச்சல் இல்லாமல் இருப்பது தானே. இது ஒரு வருத்தமான செய்தியாக இதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் இங்கே உள்ள அந்த மேற்கத்திய மீடியா, வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறத இங்கே உள்ள நம்முடைய இந்த கோடி மீடியாக்கள் மற்றும் இங்கே உள்ள இந்த அதை அப்படியே சாப்பிட்டு வாந்தி எடுக்கக்கூடிய இங்கே உள்ள மீடியாக்கள், தமிழ் மீடியா எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் ஒரு பிற்போக்கான நாடு, மத நாடு, ரைட்டு, ஆனால் அங்கு பெண் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு செய்தி இன்னைக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்துடுங்க. அதாவது ஈரானில் அமெரிக்காவை விட அதிகமான பெண் பிள்ளைகள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு நம்ம கேட்கும்போது உள்ளபடியே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. எனவே அடுத்து இந்தியா முழுவதும் கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போரை நிறுத்த வேண்டும், போர் நிறுத்த வேண்டும் என்று மெழுகுவத்திகளை இந்திய நாட்டு மக்கள், கிராமத்தில் உள்ள விவசாயிகள், உழைக்கும் மக்கள் ஏற்ற வேண்டும் என்று அகில இந்திய அளவில் SKM சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு, தமிழ் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்று கூறுவார்கள், அறிக்கை அறைகூவல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிற நாங்களும் அறைகூவல் மாநில அளவிலே கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாளை கிட்டத்தட்ட 2000 கிராமங்களில் மெழுகுவர்த்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய போர்வெறிக்கு எதிராக ஏற்றப்படும், வீடுகளிலும் ஏற்றப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.